Hello friends, welcome to Chennai Samayalagam. இன்னைக்கு இந்த வீடியோல மிளகு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரசம் வந்து 4-5 பேர் சாப்பிடுற அளவுக்கு சமைக்க போறேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பூண்டு, மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 3 டீஸ்பூன். அப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், குழம்பு மஞ்சள் தூள் பெருங்காயமும் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு இது மூணுத்தையும் மிக்சியில போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் தண்ணியில தக்காளியும் புளியும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. காஞ்ச மிளகாய் போட்டு லேசா வதக்கிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இதுல நாம அரைச்சி வச்சிருந்த மிளகு, சீரகம், பூண்டு கலவையை சேர்த்து 10 to 20 செகண்டுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்து 4-5 செகண்டுக்கு வதக்கிக்கினா போதுங்க. இப்போ நல்லா மிளகு, சீரகம், பூண்டு வாசனை வருதுங்க. ஏற்கனவே 1/2 லிட்டர் தண்ணியில தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சிருந்தோம். அது கூட இன்னும் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து மொத்தமா இதுல ஊற்றிக்கிறோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரசம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளவுதாங்க. கடைசி கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கமகமன்னு மிளகு ரசம் தயாராயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.